பேச மாட்டோம். விஜய் சார் அந்த மேடையில இருந்தாரு, அவரு விட்னஸா நீங்க என்ன பாத்தீங்களோ அதை சொல்லுங்கன்றாங்க, போய் சொல்லிட்டு வர்றாரு பயப்படாம. சம்பந்தமே இல்லாம செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சம்பந்தம் இருக்கு, அவர் போயிட்டு வந்திருக்காரு. அப்ப இதுல அவருக்கு ஏதாவது தொடர்பு இருக்குமான்னு கூட யாருமே பேசலையே. யாருமே பேசலாம் பரவாயில்ல. முதல் நாள் என் தம்பி விஜய் மனம் முடிஞ்சிருப்பாரு இல்லையா, அவர் கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க, தம்பி வரலன்னா என்ன, அண்ணன் நான் வந்திருக்கேன்னு சொன்னாரு சீமான் அண்ணன். மூணாவது நாள் அவருக்கு வருத்தம் இருக்கிற மாதிரி தெரியலையேன்னு மாத்தினாரு. அது யார போய் பார்த்தாரு, என்ன சொன்னான்னு எனக்கு தெரியல. இப்ப என் கேள்வி என்னன்னா, அத பேசினவங்க ஏன் செந்தில் பாலாஜி போனதை பேச மாட்டாங்கன்னு கொஞ்சம் உற்று நோக்குனா, சீமான் அண்ணனுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. எப்பப்பெல்லாம் யார் யாரெல்லாம் திமுகவை எதிர்த்து பேசுறாங்களோ அவங்களை எல்லாம் போட்டு அடிக்கிறதுக்குன்னே ஒரு ஆர்மி வச்சிருக்காரு. அதுதான் நாம் தமிழர். நல்லா கவனிச்சு பாருங்க. அன்னைக்கு திமுகவை எதிர்த்து வரப்போறேன்னு ரஜினி சார் சொன்ன உடனே அவர் என்னென்ன வார்த்தைகள் வசைப்பாடி இருப்பாங்கன்னு நான் சொல்லணுமா? அவர் காதல இன்னைக்கு கேட்டாருன்னா கண்ணு கலங்குவார், அப்படி பேசியிருந்தாங்க. அதெல்லாம் நான் சொல்லணுமா? அடுத்து கமல் அண்ணன் வந்தோடனே அன்னைக்கு அவரை சொன்னாங்க எல்லாரும் RSS ஏஜென்ட்னு. இன்னைக்கு அவர் கூட்டணியில் சேர்த்த பிறகு அவர் எதுவுமே பேச மாட்டாங்க. அன்னைக்கு கமல் அவர்கள் எதிர்த்தாங்க, இன்னைக்கு எதிர்க்கிறாங்களா? அன்னைக்கு திமுகவை எதிர்க்கிறதுக்கு கேப்டன் நிற்கும் போது கேப்டனை என்னென்ன வார்த்தைகள் திமுகவும் நாம் தமிழரும் இந்த ஊடகங்களும் பேசியிருக்கோம். இன்னைக்கு வந்து கேட்கறாங்க எங்க கேப்டன் ஐயோ தங்கத்தை மிஸ் பண்ணிட்டோமேன்னு. அதைத்தான் நாங்களும் சொல்றோம், வசைபாடி தங்கத்தை மிஸ் பண்ணிட்டீங்களே, இந்த வைரத்தையாவது காப்பாத்துங்க அப்படின்னு நாங்க சொல்றோம். அன்னைக்கு பேசினவங்க போது கத்தி கப்பல் விட்டாரா, கபடி டீமுக்கு கேப்டனா இருந்தாரான்னு கேட்டாரு. இன்னைக்கு என் கேப்டன், எங்க கேப்டன்